ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இப்போ நம்ம ஆடி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக என்ன ராசி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிதுன ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். அதாவது மிதுன ராசிக்காரவங்க எப்பயுமே ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத உங்களுக்கு எப்பயுமே என்னது இருக்காது. சுறுசுறுப்பாக ஏதோ ஒரு வேலைகளை செஞ்சிட்டே இருப்பாங்க. இரட்டைத்தன்மையாக யோசிப்பாங்க. என்ன ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் ஒரு நன்மை நடந்தால் என்ன மாதிரி நடக்கும், ஒரு தீமை நடந்தால் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இரட்டைத்தன்மையோட யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைகள் துருன்னு ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு புதன் சிறப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா மிதுன ராசிக்கு புதன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சி வீடாக இருக்கும். சரிங்களா? அப்போ சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம். சரி, ராசி பலன்கள் பார்க்கும்போது இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல யார் கூட சேர்க்கை பெற்றிருக்கிறார், சூரியன் கூட சேர்க்கை பெற்றிருக்கிறார் சந்திரனுடைய வீட்டில். அப்போ இவங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது வருமான ரீதியான அபிவிருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மாத காலகட்டங்களில் ஏதாவது வெளியூரில் போயிட்டு, இப்போ நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காக வெளியில் போகிறேன், ஒரு கேம்ப் வச்சுருக்காங்க அதுக்காக நான் வெளியில் போகிறேன் அப்படிங்கிறது மாதிரி வெளியூர் இந்த மாதிரி பயணம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸ்பெசிஃபிக்காக இவங்க பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்காக கதை, கட்டுரை, கவிதை இதெல்லாம் எழுதுறதுக்காக இவங்க வெளியூர் போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். புதிய யுத்திகள், புதிய ஐடியாஸ்கள், நல்ல படிப்பு, நல்ல விளையாட்டு இதிலெல்லாம் ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது 3ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இவங்களுக்கு 2ஆம் இடத்துல. அப்போது ஏதோ ஒரு விஷயத்துக்கு எஃபெக்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். உதாரணமாக இப்போ வருஷம் பூரா ஒரு சீட்டு போடுவாங்க. அந்த சீட்டு எப்போ விழுவும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மாதம் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மிதன ராசிக்காரவங்களுக்கு சீட்டு இதெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு லாபகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாம். அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். லைஃப் பார்ட்னர் ரீதியாக ஏதாவது ஒரு அதிசயமாக ஏதாவது என்ன சொல்கிறது, ஏதோ குடுக்கல் வாங்கல ஏதாவது ஒரு லாபமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கணவனுக்கும் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாத காலகட்டங்களில் கொஞ்சம் விலகி சுபமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான், 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்தை மீது அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். தந்தைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொந்தரவுகள் வந்தாலும் அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பண்ணணும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது நிறைய கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. ஏதாவது ஒரு கோவிலில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது தொழில் அப்படின்னு எடுக்கும் பொழுது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் பண்ணும் பொழுது தொழில் சார்ந்து தடைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். லேபர்ஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒத்து வர மாட்டாங்க, இல்லை கூட இருக்கிறவங்க அப்படிங்கிறது நல்ல பழக்க வழக்கம் இல்லாமல் போகிறது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தொழில்களில் கொஞ்சம் லாபம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இவங்க எதில் கவனமாக இருக்கணும், தொழில் ரீதியாக கவனமாக இருக்கணும், புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.